கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லா செம்மநேர குடும்பத்தாருக்கும் அன்பின் வாழ்த்துகள். புதிதாக இணைந்த தேவஜனங்கள் எல்லாருக்கும் ஒரு விசை கூட அன்பின் வாழ்த்துகள். இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை யோபு 1:8. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறோனுமாகிய அவனைப் போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். தேவஜனங்களே, இன்னைக்கு ஆண்டவர் உணர்த்தின ஒரு வார்த்தை, கவனம் வைத்தாயோ. சாத்தான் என்ன செய்கிறான்? யோபு மேலே கவனம் வச்சிருக்கிறான். அவன் ஊரெல்லாம் சுற்றி வருகிறான். ஆண்டவர் கேட்குறான், எங்கேருந்து வார? அவன் உலகெல்லாம் சுற்றிட்டு அதில் யாரை கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்களேன். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற அந்த நல்ல மனுஷனை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வாரான். தேவஜனங்களை, இன்றைக்கி சோதனை யாருக்குன்னு பாருங்கள். உத்தமமாக வாழும் பொழுது, சன்மார்க்கனாக வாழும் பொழுது, தேவனுக்கு பயந்து வாழும் பொழுது, பொல்லாப்புக்கு விலகிற ஒரு நபரை சாத்தான் என்ன செய்கிறான்? கொண்டு போய் சோதிக்கிறதுக்காக வருகிறான். ஏன்னா அவனுக்கு பொறுக்கலை. அவ்வளோ நீதிமானா, எங்கேயாவது ஒரு வாட்டை இருக்குமே, அந்த வாட்டையை கண்டுபிடிச்சிருவோன்னு சொல்லிட்டு கவனத்தை வைக்கிறான். தேவஜனங்களே, பாவம் செய்கிறவங்க மேலே பிசாசுக்கு நோக்கம் இல்லை. பரியாசம் பண்ணுறவங்க மேலே நோக்கம் இல்லை. சபைக்கு போயிட்டு இருப்பீங்க, அந்த சபையில் பரியாசக்காரன் இருப்பான், ஆடம்பரக்காரன் இருப்பான், பெருமை பிடிச்சவன் இருப்பான், பண ஆசை உள்ள இருப்பான், பொருளாசவன் இருப்பான். இப்படி பலர் இருப்பாங்க சபைக்குள்ளாடி. நான் ஏன் அவங்கள இப்படி சொல்கிறேன்னா, அவங்க கர்த்தருக்கு பிரியமில்லாதவங்களுக்கு நம்ம எதுக்கு மதிப்பு கொடுக்கணும்? இருக்க தான் செய்வாங்க. அப்போது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறவங்க உள்ளே இருப்பாங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லாரும் உள்ளே இருப்பான். அதை கண்டு நம்ம என்ன செய்ய வேண்டாம்? சோர்ந்து போக வேண்டாம். அவங்களுக்கெல்லாம் சோதனையே இருக்காது. 100 வருஷம் ஒரு துன்மார்க்கம் வாழ்ந்து என்ன புரோஜனம்னு பைபிள் கேட்குது. அதனால் அவனுக்கு ஆயுசு நாள் கொடுத்து அவனுக்கு புரோஜனம் இல்லை. அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இவனுக்கு எவ்வளோ கொடுத்தும் புரோஜனம் இல்லாததுனால, சரி அவன் 100 வயசும் இருந்தும் புரோஜனம் இல்லை. ஆனால் ஒரு நீதிமான் ஒரு நாள் இருந்தும் புரோஜனம் இருக்குதுன்னா சாத்தானுடைய போராட்டம் அவனுக்கு இருக்கும். நீ துன்மார்க்கனுக்கு 100 வயசு இருந்தும் ஏன் போராட்டம் இல்லைன்னா, தேவஜனங்களே, அவன் தான் புரோஜனமான ஒன்றுமே செய்யலையே. நீங்கள் நீதிமானாக வாழ்கிற நீங்கள் ஒரு வாரம் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் நீங்கள் நீதியாக வாழ போகிறீங்க. அதனால தான் அந்த ஒரு வாரமும் போராட்டமாக இருக்குது. ஒரு நீதிமானுக்கு ஏன் ஒரு நாளும் போராட்டமாக இருக்குதுன்னா, அவன் நீதியாக வாழ்கிறான், அவன் நீதியை சுமக்கிறான், கர்த்தரை சுமக்கிறான், வார்த்தையை சுமக்கிறான். அதனால் அவனுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் போராட்டமாக இருக்குது. ஆனால் துன்மார்க்கனுக்கு 100 வருஷம் போராட்டம் இல்லை. காரணம், அவன் நல்லது ஒன்றும் செய்யலை, கர்த்தரை சுமக்கலை. அப்போ பிசாசு யார் மேலே கவனம் வைக்கிறான்? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவங்க மேலே அவன் கண்களை வைக்கிறான். ஆண்டவர் கேட்குறாரு, சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? கர்த்தர் இன்னைக்கு இதை தான் உணர்த்தினார். தேவஜனங்களே, பிசாசு இன்னைக்கு கவனம் வைத்திருக்கிறான். உண்மையாக வாழ்கிற தேவஜனத்திற்கு மேலே கவனம் வைக்கிறான். உண்மையாக வாழ்கிற ஊழியர்கள் மேலே கவனம் வைக்கிறான். லிஸ்ட்டில் வராங்க, நோட் பண்ணுற செக்ஷனில் வராங்க, அவங்கள கவனித்து பார்க்குறான். எங்கடா இடற வைக்க முடியும்னு பார்க்குறான். யோபனுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு குறை, அவன் பயந்து கொண்டே இருந்தான். அவன் 4 நாள் சிக்கு உண்டான். அவன் பயந்ததை நினச்சி கன்ஃபஸ் பண்ணியிருக்கான். பயந்ததை அப்படியே மெடிடேஷன் பண்ணியிருக்கிறான். பயந்ததை அப்படியே திங்க் பண்ணி என் பிள்ளைகள் பாவம் செஞ்சுருப்பாங்க, என் பிள்ளைகள் அதை செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி அவன் ஏதோ வாய்மொழிகளால் சிக்குண்டு இருக்கிறான். ஏன்னா நம்ம எல்லாருமே நம்ம நாவின் கனியை புசிக்க முடியும். அப்போ ஏதோ ஒரு விதத்தில் சாத்தான் என்ன செய்கிறான்? யோபுவை பயங்காட்டி அவனுடைய வாய்மொழிகளால் சிக்குலை பண்ணி நீதிமானாக இருந்து அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அஃப்ளிக்ஷனாக கொண்டு வர்றதுக்கு அவன் திட்டம் வச்சுருக்கிறான். தேவஜனங்களே, யோபுவை போல எல்லா கிறிஸ்தவர்களும் பாடுபடணும்னா எல்லாரும் பாடுபடுவார்கள் அல்லவா? யோபுவுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட உபத்திரம் வந்துச்சு. கிறிஸ்தவர்கள்னாலே பிள்ளைகள் மரிப்பார்கள், வீட்டில் உள்ள எல்லாம் இழப்பாங்க, கர்த்தர் திரும்பி தருவாருன்னு எங்கேயுமே ரூல்ஸ் ரெகுலேஷன் கிடையாது. எல்லா கிறிஸ்தவனுடைய பிள்ளைகள் மறிப்பாங்க. எல்லா கிறிஸ்தவனுடைய குடும்பத்தில் உள்ள தேவ ஜனத்தினுடைய குடும்பத்தில் உள்ள ஆடு மாடுகள் இழக்கப்படும். எல்லா குடும்பத்திலையும் யோபுவை போல நிந்தனை வரும். எல்லா குடும்பத்திலையும் மனைவிகள் யோபுவை நிந்திச்சது போல பேசுவாங்க. அப்படின்னு ஒரு ரூல்ஸ் கிடையாது. உபத்திரம் வரும் தான் சொல்லியிருக்காரே தவிர யோபுவை போல உபத்திரம் வரும்னு எங்கேயுமே போடலை. அப்போ யோபுக்கு விசேஷித்த போராட்டம். அவர் நல்லவராகவே இருந்தார். ஒரு போராட்டம் சிம்பிளாக வந்துட்டு போயிருக்கலாம். ஆனால் அதிக போராட்டம் வந்ததுக்கு ஒரு பெரிய ரகசியம், அவர் பயந்தது அவருக்கு நடந்துச்சு. அவரே சொல்கிறார், நான் பயந்தது எனக்கு நடந்துட்டு. தேவன் அனுமதிச்சார், அதுதான் நடந்துச்சு நம்ம நினைக்கிறோம். ஆனால் யோபு தெளிவாக சொல்கிறாரு, நான் பயந்தது எனக்கு நடக்குது. அப்போ தேவ ஜனங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும்.
சாத்தான் நம்ம மேலே கண்ணை வச்சுட்டான், நம்ம உண்மையாக வாழ்கிறோன்னு சாத்தானுக்கு தெரிஞ்சு சாத்தான் கண்ணு வைக்கிறான்னா, இப்போ அவன் எதிர்பார்க்குறதே உங்கள் வாயை தான் எதிர்பார்த்துட்டு இருப்பான். எப்பண்டா இவன் வந்து நீதிமானாக இருக்கிறவன், இவன் சினிமா பார்க்க மாட்டான், குடிக்க மாட்டான், பாவம் செய்ய மாட்டான், கெட்ட வார்த்தை போட மாட்டான், ரொம்ப நல்லவன், இவன் எப்போ சோர்ந்து போவான், எப்போ பயப்படுவான், சின்ன சின்ன விஷயத்தில் எப்படி இடம் கொடுப்பான் அவன் பார்த்து கொண்டு இருக்கிறான். தேவ ஜனங்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறின யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் சின்ன விஷயங்களில் விழமாட்டீங்க. நீங்கள் விழப்போகிற இடமே சோர்ந்து போகிற இடம், கவலைப்படுற இடம், அவிசுவாசமாக பேசுகிற இடம், இதெல்லாம் சாத்தான் நுழையிற இடம். யோபனுடைய வாழ்க்கையில் எப்படி நுழைஞ்சான்? பயத்தை கொடுத்தான். தேவ ஜனங்கள் இன்றைக்கி உஷாராக இருங்க. பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க. உங்கள் குடும்பத்தை குறித்து பயப்படுறீங்களா? என் பிள்ளைகள் எப்படி மாறுவாங்கன்னு பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க. பிறகு கர்த்தர் எதுக்கு இருக்கிறாங்க? கர்த்தருடைய ஆவியானவர் எதற்கு இருக்கிறாரு? ஒரு ஊழியர் எதுக்கு இருக்கிறாங்க? சபை எதுக்கு இருக்கிறது? சபையிலிருந்து வரக்கூடிய போதனை எதற்கு இருக்கிறது? உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் இருக்குது. பாஸ்டர் நேரடியாக வந்து உங்கள் வீட்டை வந்து பாதுகாக்கணும், ஒரு வாட்ச்மேன் மாதிரி சுற்றினும் எப்பவும் பாஸ்டர் நிற்கணும்னு அவசியம் கிடையாது. நான் பாஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நான் ஆண்டவருக்கும் சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறேன். ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாருன்னு பாருங்கள். நான் ஆண்டவருக்காக பேசி கொண்டு இருக்கிறேன், ஒரு பாஸ்டருக்காக நான் பேச வரல. அப்போது ஆண்டவர் சொல்கிறத நான் உங்கள்கிட்ட இடைப்படுகிறத சொல்லுகிறேன். ஒரு பாஸ்டர் 24 மணிக்கு ஒரு வீட்டில் இருந்தார்னா, அடுத்த நாள் இன்னொரு விசுவாசி வீட்டுக்கு போகிறார். அப்போ இந்த விசுவாசி 24 மணிக்கூர் தான் இந்த பாஸ்டர் பாதுகாப்பு. அடுத்த நாள் பாஸ்டர் இன்னொரு வீட்டுக்கு போயிட்டார். இப்படி ஒரு சபையில் 100 பேர் இருக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பாஸ்டர் வெளியே போய் நான் காவல் காக்கிறேன்னு நினச்சாருன்னா இது நடக்காது. அப்போ ஒரு பாஸ்டர் ஆண்டவர் எப்படி பயன்படுத்துகிறாருன்னு நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஒரு பாஸ்டரோ ஒரு சுவிசேஷகனோ ஆண்டவர் எப்படி பயன்படுத்துகிறாருன்னா, ஒரு வார்த்தையை கொடுப்பாரு, அந்த வார்த்தை உங்கள் வீடை பாதுகாக்கும். அப்போ ஒரு ஊழியர்கிட்ட இருந்து நீங்கள் வார்த்தையை எதிர்பார்க்கணும். அந்த வார்த்தை உங்கள் வீடை பாதுகாக்கும். அவர் வந்து ஒரு பர்சனல் செக்யூரிட்டி மாதிரி, ஒரு பாடி கார்டு மாதிரி அவர் வருவார்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அந்த பாடி கார்டாக இருக்க வேண்டிய இடத்துல தான் கர்த்தர் தூதனை வச்சுருக்கிறாரு. அப்போ கர்த்தர் வந்து நம்ம அடிபட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை சூழ பாளையம் இறங்கி பாதுகாக்க தூதர்களை வைத்து, வசனத்தை அனுப்பி, பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி, இதெல்லாம் தந்து உங்களை அபிஷேகம் பண்ணி ரட்சிப்பை கொடுத்து உங்களை கரையில்லாமல் நடத்தி கொண்டு உங்களை இவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறாரு. எதற்கு? சாத்தான் வந்து உங்களை அழிக்கிறதுக்கா? இல்லை. சிங்கம் போல சுற்றி கொண்டு இருக்கிறானா சாத்தான் உங்களை வேட்டையாடுறதுக்கு. உங்கள் வாயின் வார்த்தையை காத்து கொண்டு இருக்கிறான். நீங்கள் சோர்ந்து போய் எப்போ அவிசுவாசமாக பேசுவீங்கன்னு காத்து கொண்டு இருக்கிறான். எப்போ நீங்கள் பயப்படுவீங்கன்னு காத்து கொண்டு இருக்கிறான். ஐயோ என் பிள்ளை ஆக்சிடென்ட் ஆயிருமோ, ஐயோ என் குடும்பம் இப்படி ஆயிருமோ, என் கணவர் இப்படி ஆயிடுவாரோ, இந்த பயம் எல்லாம் பிசாசு கொண்டு வருகிறது. இதை நீங்கள் அப்படியே மனப்பாடம் பண்ணி அவன் சொல்கிறத அப்படியே சொன்னீங்கன்னா வீட்டில் அப்படியே நடக்கும். உங்கள் வீடு நல்லா மாறாமல் போகிறதுக்கு ஒரு எளிமையான முறை, நீங்கள் பிசாசு சொல்கிறது அப்படியே சொல்லணும். கிச்சனில் இருந்து அப்படியே புலம்பணும். என் கணவர் இப்படி சொல்லிட்டாரு, ஆனாலும் என் மனைவி இப்படி சொல்லக்கூடாது, ஆனாலும் என் பிள்ளை இப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் இப்படியே புலம்பி கொண்டு இருந்தீங்கன்னா உங்கள் வீடு சீக்கிரமாக நாசாகிவிடும். இவ்வளோ தான் விஷயம். வீடு நாசாகணும்னா வேறு ஒன்றுமே இல்லை. உங்கள் வாயை திறந்து அவங்க இப்படி சொன்னாங்க, அவங்க அன்னைக்கு இப்படி சொன்னாங்க, ஆனாலும் திருமணத்தில் அவங்க இப்படி பேசியிருக்கக்கூடாது, ஆனாலும் சபையில் அவங்க இப்படி பேசியிருக்கக்கூடாது. தேவ ஜனங்களை இப்படி யோசிக்க பொறாமையை எலும்புருக்கி உங்கள் வாழ்க்கையை அழித்துவிடும். பிசாசு அதை ஆயுதமாக பயன்படுத்துவான். நீங்கள் சினிமாவை பார்க்கல தான், கெட்ட வார்த்தை போடல தான், சண்டை போடல தான், பில்லி சூனியம் பண்ணல தான், ரொம்ப தங்கமான நபர் தான், ஆனால் உங்கள் வாயே உங்களை சூனியமாக்கி விடும். உங்கள் வாயை காட்டிலும் பெரிய பில்லி சூனியம் ஒன்றுமே இல்லை. உங்கள் வாயை காட்டிலும், உங்கள் வார்த்தையை காட்டிலும், உங்கள் பயத்தை காட்டிலும் இந்த உலகத்தில் பெரிய ஆயுதம் ஒன்றுமே இல்லை. மகா பெரிய தேவ மனிதர் எலியா என்ன செஞ்சார்? பயங்கரமான எழுப்புதலை உண்டாக்குனாரு, அக்னியை பூமிக்கு இறக்குனாரு. ஆனால் எசபேல் சொன்ன ஒரு வார்த்தைக்கு பயந்து ஓடி போனார். தேவ ஜனங்களை இன்னைக்கு ஆண்டவர் தான் உணர்த்துகிறார். நீங்கள் சாத்தானால் தேடப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. எப்படி ஒரு போலீஸ் திருடனை தேடி கொண்டு இருப்பாங்களோ, ஒரு சிபிஐ, சிபிசிஐடி இவங்கெல்லாம் எப்படி குற்றங்களை ஃபாரன்சிக் டீம் வந்து எப்படி தேடிக்கொண்டிருக்குதோ, அதே போல் பிசாசால் தேடப்படுகிற ஒரு நபர்னா அது நீங்கள் தான். அப்போ நீங்கள் எவ்வளோ உஷாராக இருக்கணும், உங்களை எவ்வளோ கவனமாக நீங்கள் வைத்திருக்கணும். ஒரு திருடை வெளியே தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னா லுக் அவுட் நோட்டீஸ், இப்படிலாம் பல விஷயங்கள் என்ன செய்கிறது தேசத்தில் போலீஸ்லாம் செய்கிறாங்க. இதே போல் சாத்தா அவங்கள வெளியே போட மாட்டான். ஏன்டா நமக்கு வெளிநாட்டுக்கு போக முடியல, ஏன் வெளிநாட்டில் வேலை கிடைக்கலன்னா, நீங்கள் நீதிமான உத்தமனாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. சாத்தா உங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் போட்டு விட்டுருக்கான். எந்த நாட்டிலையும் இவனுக்கு வேலை கிடைக்கக்கூடாது, எந்த நபரும் இவனுக்கு இறக்கம் பண்ணக்கூடாது, இவனுக்கு அந்த
இந்த 244 தடைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, 244 தடை, வெளியே போகக்கூடாது, ஊரடங்கு உத்தரவு. இதே போல் பிசாசு உங்களுக்கு ஊரடங்கு உத்தரவு போட்டிருப்பான். எந்த இடத்துலையும் வேலை கிடைக்காது, எந்த நபரும் உங்கள்கிட்ட பாசமாக இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் உடச்சி ஜெபிக்கிறதுக்கு ஒரு தேவஜனம் எழும்பி நிற்கணும். ஒரு தேவஜனம் சிங்கத்தை போல தைரியமாக எழும்பி நின்று, காண்டாமிருகத்தை போல தைரியமாக இருந்து, மான்கால்களை பெற்றுக்கொண்டு, தாவீது சொல்கிறது போல் நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன்னு சொல்லி நீங்கள் எழும்பாத வரைக்கும் பிசாசு உங்களை அழித்து கொண்டே இருப்பான். அப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, யோபுக்கு வந்தது சோதனை. இந்த சோதனை எல்லார் வாழ்க்கையிலையும் வருமா கேட்டால் கண்டிப்பாக எல்லார் வாழ்க்கையிலையும் வராது. சின்ன சின்ன சோதனை வரலாம். ஆனால் யோபு வாய் கொடுத்து மாட்டியிருக்கிறாரு, பயந்து மாட்டியிருக்கிறாரு. யோபு என்ன செய்கிறாரு, வாயில் கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்கிறார். நான் பயந்தது வந்துட்டு, என் பிள்ளைகள் இப்படி இருக்கும், என் பிள்ளைகள் அப்படி இருக்கும்னு நினச்சாரு. அதே மாதிரியே வீட்டில் பிரச்சனை வர தொடங்கிட்டு. இதை நான் மட்டும் சொல்லுங்க, வேதத்தை நல்லா படித்த பண்டிதர்களும் இதை தான் சொல்கிறாங்க. யோபுனுடைய சின்ன மிஸ்டேக், பயந்தாரு. தேவ ஜனங்களே, நம்ம பார்வையில் அது சின்ன மிஸ்டேக்காக இருக்கலாம், கர்த்தர் பார்வையில் அது பெரிய மிஸ்டேக். யோசுவா பார்த்து ஆண்டு சொன்னார், பயப்படாதே. எல்லாரை பார்த்து ஆண்டு பயப்படாதேன்னு தான் சொன்னார். எந்த பாவனாலும் ஆண்டு பிறகு மன்னிப்பார், ஆனால் அந்த பயம் என்ற பாவத்தை உடனே கண்டிப்பார். வேதத்தில் பாருங்கள், ஏன் அவிசுவாசப்பட்டாய், ஏன் பயந்தா, இப்படி தான் ஆண்டவர் கேட்டிருப்பார். பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு பல இடங்களில் வேதத்தில் போட்டிருக்கிறது. தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ளுங்க, சாத்தான் யோபுவை கண் வைத்து உள்ள நுழைஞ்சதனுடைய பெரிய காரியம் பயம். நீங்கள் பயப்படாதீங்க, என்ன ஆகும்னு பயப்படாதீங்க, ஃப்யூச்சர் எப்படி ஆகும்னு பயப்படாதீங்க, கர்த்தர் அதை பார்த்துக்கொள்வார்னு சொல்லுங்கள். அதான் நான் சொன்னேன், ஏன் கர்த்தர் இருக்கிறாரு, ஏன் வசனம் இருக்குது, ஏன் ஊழியர் இருக்கிறாங்க, ஏன் அபிஷேகம் இருக்குது, ஏன் ரட்சிப்பு இருக்குது, ஏன் இவ்வளோ வாசல்கள் ஆண்டு திறந்து வச்சிருக்கிறாரு, எல்லாம் உங்களை பாதுகாக்கிறதுக்கு தான். உங்கள் உயிரை பிசாசு தொடக்கூடாதுன்னு வச்சிருக்கிறாரு. அந்த காலத்துக்கு முன்னாடி நீங்கள் மறிக்கக்கூடாது, காலத்துக்கு முன்னாடி நீங்கள் அழியக்கூடாது, அதற்காக தான் ஆண்டு வச்சிருக்கிறாரு. இப்போ யோசிக்கலாம், காலத்துக்கு முன்னாடி அழிய முடியுமா? முடியும். கர்த்தர் உங்களுக்கு 100 வயசு இல்லை 80 வயசு இல்லை 70 வயசுன்னு வைக்கும் பொழுது ஒரு நபர் நினச்சார்னா தற்கொலை பண்ணி 30 வயசில் மறிக்க முடியுது. அப்போ கர்த்தர் மட்டும்தான் உயிரை எடுக்க முடியும்னு நினச்சா மனுஷனும் எடுக்க முடியுது, அறகுறையாக எடுக்க முடியுது. குடிபோதையில் வண்டியை ஓட்டிட்டு போய் லாரிக்கு கீழே விழுந்து அந்த உயிரும் போயிருது. மண்ணெண்ணை எடுத்து ஊற்றி பெட்ரோலை கொளுத்தி தீ எறிஞ்சால் அந்த உயிரும் போயிருது. அப்போ உயிரை நினச்சா ஒரு மனுஷன் எடுக்க முடியுது, ஒரு பாய்சனை குடித்தா உயிர் போயிருது. இதே போல் தேவ சித்தம் தடை பண்ணப்படும். தேவ ஜனங்கள் உஷாரா இல்லைன்னா சித்தம் தடை பண்ணப்படும், உங்கள் உயிர் காலத்துக்கு முன்னாடி எடுக்கப்படும். பிசாசனுடைய போராட்டமே அதுதான். ஆனால் யோபுனுடைய உயிரை தொடாதுன்னு ஆண்டவர் கட்டளை போட்டதுனால அந்த உயிர் போகலை. யோபும் அஜாக்கிரதையாக இருந்திருந்தால் அவர் உயிரும் போயிருக்கும். ஆனால் கர்த்தருடைய கிருபை, அவர் உயிர் போகலை. இதே போல் நம்ம வாழ்க்கையிலையும் பிசாசானவன் ஏதாவது கிரியை செய்து ஒரு ஆபத்து வரக்கூடாதுன்னா நீங்கள் உங்களை காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் உத்தமனாய் வாழ்ந்த, சன்மார்க்கமாய் வாழ்ந்த, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகின அந்த யோபுவின் மேல் சாத்தான் கவனம் வைத்தானே ஆண்டவரே, இன்றைக்கும் எங்கள் ஜனங்கள் மேலே சாத்தான் கவனம் வைத்திருக்கிறான்னா அந்த கவனமெல்லாம் உடையட்டும். அந்த ரகசிய நுழைவாயில் சாத்தான் எப்படி நுழைகிறான்? ஒரு பயம் மூலமாக, ஒரு அவிசுவாச வார்த்தை மூலமாக, ஒரு கோபம் மூலமாக, ஒரு எரிச்சல் மூலமாக, ஒரு கசப்பு மூலமாக, கண்ணுக்கு தெரியாத இந்த பாவங்களை உபயோகப்படுத்தி எங்கள் வாழ்க்கையில் நுழைகிற அந்த சாத்தான், எல்லாரும் ஜெபிப்போமா? இப்பொழுது செயலிழப்பானாக, இப்பொழுது செயலிழந்து போவானாக. எங்களை விட்டு, எங்கள் குடும்பத்தை விட்டு, எங்கள் வீட்டை விட்டு, ஜெபநேர குடும்பத்தாரை விட்டு அவன் வெளியேறுவானாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நீர் பெருக நாங்கள் சிறுகணும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன். தேவ ஜனங்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று இரவும் ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் 9 மணிக்கு சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. ஆமேன்.